Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கிருபை கொடுக்கிறது, கிருபை கொடுக்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணமோ கோருகிறது, டிமாண்ட் பண்ணுகிறது. கிரேஸ் கிவ்ஸ் பட் லா டிமாண்ட்ஸ். கொடுக்கிறது மட்டும் இல்லை, கிருபை அது இலவசமாய் கொடுக்கிறது. கிருபை இலவசமாய் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, கிருபை அதனுடைய ஐஸ்வர்யத்தின்படி கொடுக்கிறது, ஏராளம் தாராளமாய் கொடுக்கிறது. இந்த கிருபை பற்பல விதமான கிருபைகள் என்று வேதம் அழைக்கிறது. 1 பேதுரு 4:10 பார்த்தீங்கன்னா பற்பல விதமான கிருபைகள், பற்பல விதமான கிருபையின் ஈவுகளை பெற்றவர்கள் நீங்கள்னு சொல்லியிருக்குது. அப்போ ஆங்கிலத்தில் மேனிஃபோல்ட் கிரேஸ்ன்னு வருது. அதாவது பற்பல விதமான கிருபைகள்னால் பல விதமாக, அதாவது தேர் இஸ் நோ எண்ட் டு இட்ஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் இட்ஸ் ஃபார்ம். எந்தெந்த விதத்தில் இந்த கிருபை வெளிப்படுறதுக்கு முடிவே கிடையாது, அளவே கிடையாது அப்படின்னு வேதம் போதிக்கிறது. ஒரு சிலதை பார்ப்போம். உதாரணத்துக்கு, 1, நம்மை கட்டுப்படுத்தும் கிருபை. இதை அனுபவிச்சிருக்கீங்களா? கர்த்தர் கிருபையினால் உங்களை நடத்துகிறத பார்த்துருக்கீங்க. முன்னோக்கி செல்ல கர்த்தர் தூண்டுவதை அறிஞ்சிருக்கிறீங்க, கர்த்தருடைய வழி நடத்துதல் அறிஞ்சிருக்கிறீங்க, கிருபையாக நடத்தினார்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாக உங்களை தடுத்து நிறுத்தி கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்தி அப்படி பண்ணியிருக்காரா? ஹேஸ் ஹி ரெஸ்ட்ரெயின்ட் யூ? ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் த ரெஸ்ட்ரெயினிங் கிரேஸ்? கட்டுப்படுத்துகிற கிருபை அனுபவிச்சிருக்கீங்களா? சில நேரத்தில் கோபம் நமக்கு தலைக்கு மீறி போகும்போது அப்படியே வெடிக்கும் போல் இருக்குது, ஏதாவது பண்ணிடுவோம் போல் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்து அமைதிப்படுத்தி நம்மை அங்கே சமாதானப்படுத்தி எல்லாம் படுத்தி அந்த நேரத்தில் ஒரு பெரிய டேமேஜ் உண்டாகாதபடி நம்மை நாமே அழித்து கொள்ளாதபடிக்கு நமக்கு கர்த்தருடைய கிருபை நம்மை கட்டுப்படுத்தி இருக்கிறது. பரலோகம் போகும்போது நான் நினைக்கிறேன், கர்த்தரை பார்த்து இந்த மாதிரி சில காரியங்களால் நான் நினைவு கூர்ந்து அதுக்கு நன்றி செலுத்துவோம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நம்ம நடத்துனதுக்காக, காத்ததுக்காக, நமக்கு செஞ்சதுக்காக மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக சில காரியங்களில் நம்ம தடுத்து நிறுத்தினார், நம்ம கட்டுப்படுத்தினார். நமக்கே நாம் ஆபத்தை விளைவித்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையிலிருந்து தயவாய் நம்ம அதிலிருந்து தடுத்து நிறுத்தினார் என்பதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம்னு நினைக்கிறேன். 73வது சங்கீதத்தில் ஒரு அற்புதமான உதாரணம் இதற்கு காணப்படுகிறது. 73வது சங்கீதத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. சறுக்கி உளுந்திருப்பேன் அந்த குழியில்ன்றான். ஏதோ ஒரு சோதனை அவனுக்கு. என் கால்கள் தள்ளாடுதலுக்கும், தள்ளாடிட்டேன் என்னுடைய விசுவாசத்தை பற்றி பேசுகிறான், என்னுடைய விசுவாச வாழ்க்கையில். அடிகள் சறுக்கிடுச்சு, எனக்கு அந்த படுகொலியில் விழுந்திருப்பேன் அப்படிங்கிறான். என்ன ஆச்சு கவனிங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இங்கே தான் சறுக்கிறான். பார்க்குறான், துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான், பெரிய இதாக இருக்கிறான், அவன் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறான், ஆனால் நல்லா தான் இருக்கிறான், சந்தோஷமாக தான் இருக்கிறான், அவன் எல்லாம் நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, அவன் செய்கிறதெல்லாம் வெற்றி பெறுற மாதிரி இருக்குது. மரணபரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. இப்படி பேசுகிற ஆளுகளை கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்நாள் முழுக்க கேட்டிருக்கேன். அப்படி பேசுவாங்க. அவனெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கான், அவனுக்கு என்னங்க குறை, எங்கே கடவுள் என்னத்தை பண்ணார் அப்படின்ற மாதிரி பேசி கேட்டிருக்கேன் நான். நாற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் வெட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. என்ன வர்ணனை பாருங்க. அக்கிரமக்காரனை பார்க்குறான், பார்த்துட்டே அப்பா அவங்க வாழ்வும், அவங்க பேச்சும், அவங்க திமிரும், அவர்களுடைய கர்வமும் எப்படி இருக்குது அப்படின்றான். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி சொல்கிறான். நான் வேஸ்ட்டாக
பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லி என்னை பரிசுத்தப்படுத்தி கரெக்டாக வாழணும்னு சொல்லி கத்தருக்காக வாழணும்னு என்னை எல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையினால் என் கைகளை கழுவினேன். வேஸ்ட்டாக போச்சுன்றான், விருதாவாக. நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் என்னை கடவுள் டிசிப்ளின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன என்னுடைய தப்புகளை சுட்டி காட்டுறாரு, என்னை சரி பண்ணுறாரு. இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனே, ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து இது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு யோசிச்சானா. அப்புறம் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றானா. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. அங்கே போன பிறகுதான் எனக்கு விளக்கம் கிடைச்சிது, தெளிவு கிடைத்தது. அது வரைக்கும் இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என் மைண்ட் அவன்லாம் நல்லா இருக்கிறான், அவனுக்கு என்ன குறை அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். என்ன சொல்கிறான் கர்த்தாவே, இப்போ தான் எனக்கு தெரியுது. அவனை தான் ஸ்லிப்பரி ஸ்லோப்பில் நிறுத்தி இருக்கிறீர், என்னை காப்பாற்றி இருக்கிறீர். அதில் போய் விழாதபடிக்கு, இவனை பார்த்து இவனை மாதிரி ஆகாதபடிக்கு என்னை காப்பாற்றிட்டீர். யுவர் ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ், உம்முடைய கட்டுப்படுத்தும் கிருபை. நான் போய் அந்த படுகொலியில் விழாதபடிக்கு, அவன் நம்பிக்கை என்ற படுகொலியில் விழுந்து அவனை மாதிரி ஆகாதபடிக்கு என்னை காத்து கொண்டது. ஆனால் அவனை காக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவனை சறுக்கலான பாதையில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர். நேரம் அங்கேருந்து மேலேருந்து கீழே விழ போகிறான்ன்றாரு. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். இன்னைக்கு இருக்கிறான், ஒரு நிமிஷத்தில் ஆள் இல்லாமல் போகிறான்றான். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். நித்திரை தெளிஞ்சு சொப்பனம் ஒழிவது போல போயிடும் அவங்க வாழ்க்கைன்றான். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே கொத்துண்டேன். இதெல்லாம் உணர்ந்து உள்ளத்தில் வருத்தப்பட்டான். ஐயோ, நம்ம தப்பாக போயிருப்போமே, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு. நான் காரியமறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். கத்துட்டு திரும்பிட்டான் பாருங்க. உளுந்திருப்பான், சறுக்கியிருப்பான், போய் குழியில் உளுந்திருப்பான் அவங்கள நம்பி. அவன்லாம் நல்லா இருக்கான்னு நினச்சி, கத்தாவே நல்ல காலம் என்னை காப்பாற்றினீர், எனக்கு இதை குறித்து கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுத்தீர்ன்றான். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் தனக்கு சொல்லிக்கிறான். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். அவன் வந்துட்டான் கரெக்டாக பின்னாடி, சறுக்கி விழுந்திருப்பான், தப்பிச்சிட்டான். நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். சரி, அனுபவிச்சிருக்கீங்களா? எத்தனையோ பேர் கெட்டு போயிருப்போம், ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். அதான உண்மை. யோசித்து பாருங்க. நான் யோசித்து பார்க்குறேன். கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறாரு. ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, அடுத்தது சப்போர்ட்டிங் கிரேஸ், அதாவது நம்மை தாங்குகிற கிருபை. தாங்குகிற கிருபைனா வழங்குதா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே மாம்சத்திலே ஒரு முள் தனக்கு இருந்ததாக சொல்றார் இல்லையா? 7ஆம் வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. சாத்தானுடைய தூதன்றார். இந்த முள் சாத்தானுடைய சிலர்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் கிளீன் அவரே சொல்கிறார், சாத்தானுடைய தூதன். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தடவை ஜெபம் பண்ணாராம், இது நீங்கிடணும்னு. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் அப்படின்னு எல்லாத்துலேயும் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாரு? இந்த மாம்சத்தில் முள்ளுங்கிறது என்ன? போராட்டத்தெல்லாம் பிசாசானவன் மற்றவர்களை தூண்டி இவருக்கு எதிர்ப்பை உண்டாக்கி
இவர் மேலே பகையை உண்டாக்கி இவர் அடிக்கவும் உதைக்கவும் சிறையில் போடவும் இப்படி பலவிதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறான். பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். இவர் போகிறதுக்கு முன்னாடியே இவரை குறித்து லெட்டர் போயிடுது அந்த யூதர்களுக்கெல்லாம். அங்கே இவரை விரட்டி அடிங்க, இவரை பிடிச்சி தூக்கி உள்ளே போடுங்கன்னு. அந்த மாதிரி பாடுபட்டார் மனுஷன். இந்த துன்பங்கள்லாம் நீங்கள் வேணும்னு ஜெபம் பண்ணுறாரு. 3 முறை கர்த்தர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாரு. போதும்னு சொன்னது மட்டும் இல்லை, கர்த்தர் இன்னொன்று சொன்னார், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்லிட்டாரு. பாருங்க, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பாருங்க. முடிவில் அவரும் தோல்வியில் சாகலை. அவர் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்துட்டார். அன்றைக்கு இருந்த நோன் வேர்ல்டு, அன்றைக்கு இருந்த உலகம்னு இருந்த முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை கடைமுனை வரைக்கும் அறிவித்து விட்டார். சபைகளை ஸ்தாபித்து விட்டார். காரியங்களை செய்து முடித்து விட்டார். எந்த துன்பமும், எந்த கஷ்டமும், எந்த இடையூறும், எந்த போராட்டமும், எந்த விதமான துன்புறுத்துதலும், பர்சிக்யூஷன், எந்த விதமான எதிர்ப்புகளும் ஒன்றுமே அவரை தடை செய்ய முடியவில்லை. கர்த்தர் அவரை எதுக்காக அழைச்சாரோ அதை செஞ்சு முடித்து விட்டார் என்பது அவருடைய கதை. அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னாராம். ஆகையால் இவர் பதில் சொல்கிறார் பாருங்க அதுக்கு. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். அதாவது என்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் வழங்குன்றதுனால என்னுடைய பலவீனத்தை பற்றி இப்போ மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டேன்றார். ஏன்னா என் பலவீனம் வரும்போது எனக்கு தெரியுது அவருடைய பலன் வழங்க போகிறது என்பது தெரிகிறது அப்படிங்கிறார். சந்தோஷமாக மேன்மை பாராட்டுறாரு. ஏன்னா இப்போ அவருடைய பலத்தை பார்க்க போகிறேன். என் பலன் அவ்வளோதான், முடிஞ்சது. அவருடைய பலன் நம்ம டேக் ஓவர் பண்ணி காரியத்தை முடிக்க போகுது அப்படிங்கிறார். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இதிலெல்லாம் பிரியப்படவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் சொன்னால் கர்த்தருடைய அற்புதமான செயல்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகி விடுகிறது. வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள், எதிர்ப்புகள், பிசாசு ஏற்படுத்துகிற சகல இடையூறுகள், துன்பங்கள் எல்லாம் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக, கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்பதை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாகி விடுகிறது என்றார். அப்போ தாங்குகிற கிருபை பாருங்க. இந்த தாங்குகிற கிருபை அனுபவிச்சிருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி இருக்குதா? போராட்டங்கள் மத்தியில், வாழ்க்கையின் கஷ்டங்கள் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில் கர்த்தர் உங்களை தாங்கி இருக்கிறாரா? உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்குனது பார்த்துருக்கீங்களா? என்னுடைய கிருபை உனக்கு போதுமுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறதா? இதெல்லாம் அனுபவித்து பார்க்கணும் பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைனா இதெல்லாம் அனுபவிக்கணும். கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, துன்பப்படுத்தப்படும் போது எண்ணி பார்க்கணும், அவருடைய பலனை இப்பொழுது நான் அனுபவிக்க போகிறேன். என் பலவீனத்தில் அவருடைய பலனை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இதெல்லாம் பார்த்து அஞ்சுவது காட்டிலும் இதில் மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிருவீங்க, பிரியப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா கர்த்தருடைய அற்புதமான செயல்களை பார்க்க ஒரு வாய்ப்பாகி விடுகிறது இவையெல்லாம். இன்னொரு விதத்தில் அதை பற்றி யோசித்து பாருங்கள். சோதனைகள் நமக்கு உள்ளாகவும் வெளியாகவும் இருந்து வருகிற சோதனைகள், பாவ சோதனைகள் இதெல்லாம் உண்டாகுது பாருங்கள். அவைகளிலிருந்தும் நம்மை தாங்கிக் கொள்கிறார். அவைகள் மத்தியிலேயே நாம் தாங்கிக் கொள்கிறார். யாக்கோபின் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் எதனால யுத்தங்கள் சண்டைகள்லாம் வருது அப்படின்றார். உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள்னால் அல்லவா. அதாவது நமக்குள்ளே இருக்கிற மாமிசம், உலகம், பிசாசானவனுடைய அந்த தூண்டுதல் மூலமாக நடைபெறுகிற காரியங்கள். பிசாசானம் பாவம் செய்ய தூண்டுறான் பாருங்க, தவறான காரியங்களில் ஈடுபட தூண்டுகிறான். எப்பவுமே பாவத்தில் நம்ம ஈடுபடுத்தும்படியாக அவன் சோதித்து கொண்டே இருக்கிறான். அதுதான் இங்கே யாக்கோபு சொல்கிறாரு விபச்சாரிகளே. ஆக்சுவல் விபச்சாரிகளை பற்றி சொல்லலைக்கியா, அவர் ஆவிக்குரிய விபச்சாரிகளை பற்றி சொல்கிறார். யார் அவங்க? உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகியார் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான் சொல்லிட்டு சொல்கிறாரு, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார்னு வேதம் சொல்லுதே, அதை வீண் என்று நினைக்கிறீங்களா அப்படின்றாரு. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. நல்லா கவனிங்க, அதிகமான கிருபை அளிக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. அபவுண்டிங் கிரேஸ் அளிக்கிறாரு.
கிருபையின் மேல் கிருபை அளிக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார்னா, ஆமாம், பாவ சோதனையாக இருக்குது. இச்சைகள், இந்த உலகம், மாமிசம் இவைகள்லாம் உள்ளத்தை ஆட்கொள்ள பார்க்குது, தவறான வழியில் நடத்த பார்க்குது, சோதிக்கப்படுகிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறாரு. வேதமே அதை சொல்லுது, சும்மா சொல்லல. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அற்புதமான பேசேஜ் பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை காக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள், தாங்குகிறார் என்பதை எண்ணி பாருங்க. அப்ப நம்மை தடுக்கிற கிருபை, ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ், தாங்குகிற கிருபை. இப்போ மூணாவது, நம்மை காக்கிற கிருபை, காத்து வழி நடத்தி கடைசி வரையும் கொண்டு செல்லுகிற கிருபை. இதை குறித்து நாம் வாசிக்கிறோம் பல இடங்களில். பிலிப்பியர்களது நிருபம் 1 அதிகாரம் 5 வசனத்திலே பவுல் இப்படி சொல்கிறார்: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் 4 அதிகாரம் பாருங்க. பிலிப்பியர் முழுக்க தான் தீம் பாருங்க. அதாவது உங்களிடத்தில் ஒரு கிரியை தொடங்கினவர் கண்டிப்பாக நடத்தி முடிப்பார்ன்றத சொல்றார். 4 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்னியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறார். 19 வசனம் பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 29 வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் அவருக்கு தந்தவர்களை எவரும் தன்னுடைய கையிலிருந்து பறித்து போட முடியாது என்றாரு. ஒரு தடவை கிருபை உங்களை பற்றி கொண்டால், கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுமானால், கிருபைக்கு ஆளாவீர்கள் என்றால், கிருபை உங்களை தொடுமானால், உங்களை ரட்சிக்குமானால், உங்களை விடவே விடாது. பாருங்க, விடவே விடாது. கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கும். உங்களை காக்கும், கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் பாருங்க, யோவான் இந்த ப்ரோலாக்லேயே சொல்றாரு, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பெற்றிருக்கீங்களா? கஷ்டப்படும் போது, சோதிக்கப்படும் போது, பாவத்தினால் ஈர்க்கப்படும் போது, போராடி கொண்டிருக்கும் போது யோசிங்க, கிருபையின் மேல் கிருபை எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஆவியானவர் என்னை குறித்து வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வீணா சொல்லலை. அவர் கிருபை அளிக்கிறார், அதிகமான கிருபை அளிக்கிறார். கொஞ்ச நஞ்ச கிருபை இல்லை, தேவைக்கு மிகவும் அதிகமான கிருபை. பாவ சோதனைகளுக்கு மேலாக ஜெயித்து முன்னேறக்கூடிய கிருபை அளிக்கிறவர்.